ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நான் வந்து அதே ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் தான். பட் இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓனாக வந்து ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னா இப்போ என்ன அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கூட வேணாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? வேரியபிள் வந்து நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு போடுறேன். ஏன் அவுட் சைடு அப்படின்னு போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்து இந்த நேமுங்கிற இந்த வேரியபிளை ஈக்குவல் டு இன்சைடு அப்படின்னு பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்து அவுட் சைடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து இன்சைடு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போது நான் எக்கோ நேம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன்னும் நான் வந்து இந்த கன்வெர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணவே இல்லை, டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஜஸ்ட்டு டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணல. இப்போது இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எக்கோ இந்த பிஆர் கொஞ்சம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். அதனால் இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்வெர்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து மறுபடியும் எக்கோ நேம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா நேம் ஈக்குவல் டு அவுட் சைடு அப்படின்னு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் உள்ள இன்சைடுன்னு இருக்குது. இப்போ நேம் வந்து அவுட் சைடு அப்படின்னு இருக்கனால இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணவே இல்லை இங்கே இந்த இடத்துல. கரெக்டாக? அதனால அவுட் சைடு அப்படிங்கிறது முதல் ஆன்சராக வரும். அதுக்கப்புறமா இங்கே தான் கன்வெர்ட் அப்படிங்கிற யூஸ் பண்ணனால அதுக்கப்புறம் தான் நேம் வந்து இன்சைடு அப்படின்னு மாறி இங்கே வந்து இன்சைடு அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? பட் இப்போ நம்ம ஆன்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே அவுட் சைடு அப்படின்னு தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா இங்கே தான் ஒரு மெயின் டாபிக் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேரியபிள்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குளோபல் வேரியபிள், இன்னொன்று வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல். ஓகேவா? நீங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள். ஓகேவா? அது வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் உள்ளேயே மட்டும்தான் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் உள்ளேயே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் சேம் நேமு இல்லை சேம் நேம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க நேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்டிஃபைனட் வேரியபிள் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் உள்ளே வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்போவுமே வந்து அது வந்து லோக்கல் வேரியபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் எப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஒரு வேரியபிளை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த மாதிரி நிஜமாலே இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது, கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது ஃபங்க்ஷன் வச்சு, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் உள்ள நம்ம என்ன ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணாலும் அது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படிதான்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லோக்கலாக இருக்கிற இந்த வேரியபிளை நீங்கள் வந்து குளோபல் ஆக்கலாம். சிம்பிளாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படின்னு போட்டு இந்த வேரியபிள் நேமை போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குளோபல் அப்படின்னு போட்டுட்டு நேம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், வெளில போய் தேடும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போய் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு நார்மலாக குளோபல் ஆக்கிடும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்சைடு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறது வந்து எல்லா வேரியபிளையும் நம்ம வந்து குளோபல் ஆக்கலை. ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து நேம் 2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இப்போ குளோபல் ஆகலை. ஓகேவா? இப்போது குளோபல் ஆகிருக்கிறது இது மட்டும்தான் குளோபல் ஆகிருக்கு.
ஓகேவா. இது வந்து லோக்கலில் தான் இப்போவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேரியபிள் வந்து குளோபலாக இருக்கணுமோ நீங்கள் வந்து குளோபல் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து நேம் அப்படின்னு சொல்லி போடணும். அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிள் மாதிரி டிக்ளேர் ஆயிரும். ஓகேவா. ஸோ குளோபலாக எங்கே நம்ம இது பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இதான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த கோர்ஸ்லேயே வந்து mysql இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆயிரும். ஓகேவா. பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எல்லாருமே குழப்பம் தான் செய்யும். யூஸ் பண்ண தான் பழக்கமாகும். ஓகேவா.